அம்மா, இந்த வெள்ளுடையார் கெட்டு போனது காரணம் என்ன? 2 பேர் இருக்கிறான். ஒருத்தர் ஊத்தி கொடுக்கிறவன், ஒருத்தர் கூட்டி கொடுக்கிறவன். ஊத்தி கொடுக்கிறவன் இப்ப முடியாம படுத்திருக்கிறேன் மனோரை. கூட்டி கொடுத்தவன் கலையரச நாடகம் ஆயிட்டு இருக்கிறேன். அம்மா, நல்வாக்கும் செல்வாக்கும் அளிக்க வேண்டும் தாய். உனக்கு என்ன வேணும் கேளுமா. இந்த வெள்ளுடையார் நிச்சயமா செய்வோமா. உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழை மக்களுக்கு எழுதி கொடுத்து விடு. ஆனால் உனக்கு ஒரு கடமை இருக்கிறது. வருடா வருடம் என்னுடைய ஆலயத்தில் திருவிழா நடக்கும் பொழுது உன்னுடைய பட்டியில் இருந்து மச்சமில்லாத ஒரு வெள்ளாட்டு கிடாவை எனக்கு வருடா வருடம் கொடுத்து அனுப்பு. அம்மா, நான் ஒரு சின்ன ஒரு வரவுண்டு கேட்கலாமா உன்னிடத்தில்? எந்த ஊருக்கு நெளிப்புக்கு சென்றாலும் அறுவாடிக்கு முடிக்கிற மாதிரி பாருங்கம்மா. நெளிப்புக்கு கிளம்பி வரும்போது நேரமே வாங்கம்மா. அந்த வரை எங்களுக்கு வேணும்மா. பெற்றுக்கொள்வாயா மகன்? நல்ல ஒரு ஆண்மகனையும் பெற்று சிறப்போடு வாழ்வாயா. நீங்களும் அக்காவும் இருவரும் சேர்ந்து கொஞ்சம் சீக்கிரமா முடியுமா. இன்னைக்கு வேற ஊர்ல நாடகம் நான் போறோம், மன்னார்குடி போகணும்மா. ஏயா போற? என் மனைவி இருக்கின்றாளே, இவளை நான் ஒரு நாளும் தொட்டது கிடையாது. ஆனா என்னோட நடிக்க மாட்டேன் சொன்னாமா ஒரு நாள். அது என்ன பாவம்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து இந்த ஊர்ல வந்து எனக்கு கொண்டாட்டியா நிக்கிற பாத்தியா. என்ன பண்றது, அவளுக்கு தாங்க முடியாத சக்தி இல்ல பாவம். அம்மா, எங்களுக்கு குழந்தை வரலம்மா. குழந்தை பாக்கியம் வேணும்மா. சொன்னனே, காதல விழுகலையா? சொல்லிட்டீங்களா? இப்ப மட்டும் நாக்க துடிச்சு வைக்குமா. நீ கரூர்ல இருந்தா பரவாயில்ல, மன்னார்குடிக்கு போயிட்டு எப்படி கேட்கும்? எடுத்து வார்த்த தந்தை வந்து இருக்கிறேன். செட்டியார் வம்சத்துக்கும் நீதான் வாக்கு தர வேண்டும். தாங்களுக்கோ பிள்ளை இல்லாத ஒரு காரணத்தினால் என்னை எடுத்து வளர்த்தீர், அப்படித்தானே? உங்களை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் எனக்காக பொன் பொருள் சேர்ப்பதற்காக என்னை அம்மாவிடம் ஒப்படைத்து விட்டு வெளிநாடு சென்று விட்டீர், அப்படித்தானே? ஆனால் நானும் வீரபாகு சாம்புகனுக்கு வாரந்தோறும் நூலை கற்றுக் கொடுப்பேன். ஒரு வாரம் விளையாட சென்று விட்டேன். தோழிகளோடு விளையாட சென்ற ஒரு காரணத்தினால் அம்மா என்னை தகாத வார்த்தை பேசிவிட்டாள். வீட்டை விட்டு வெளியேறி வந்து விட்டேன். இருப்பினும் கவலை வேண்டாம், உங்களுக்கு எப்பொழுதும் உங்களை நான் கட்டி காத்துருவேன். எனக்காக ஆடி ஓடி விளையாட எனக்கு 24 மணி வீடு கட்டித்தாருங்கள். அப்படியே செய்து நம்ம எப்பொழுதுமே ஆடை ஆபரணம் தாங்களே செய்து கொண்டு வாருங்கள். அப்படியா? பாலார் செல்வமாக வாழ்வாயா அப்பா. அம்மா தாய் சொல்ல வச்சது நான் தான் தாயே. என் குடும்பம் நல்லா இருக்கணும். கோழியை பிள்ளைங்க போட்டேன். வேளாறு, உன்னுடைய சூளையில் என்னுடைய பாதம் பட்ட பிறகு நீ புண்ணியம் தேடிவிட்டாய் மகனே. ஒரு பிடி மண்ணை எடுத்து உருப்பிடித்து 48 நாள் விரதம் இருந்து எங்களை போன்ற உருவங்களை நீ செய்து வந்தால் எங்கள் உருவமும் எங்கள் உயிரும் உனக்கு மட்டுமே கிடைக்கும். அப்படியாகட்டும் தாய். இந்த மக்களுக்கெல்லாம் அக்கி தீக்குனியன உன்னை நாடி வந்தால் நீ வேலை செய்கிறாயே, அந்த சேற்றை அள்ளி அவர்கள் மீது பூசிவிட்டால் அக்கியெல்லாம் பசுமாக மாறிவிடும். பாலார் செல்வமாக நீ வாழ்வாயாக. வர வேண்டும் தாய். போற வர ஊர்லாம் வேலுமணி ஆடியோஸ் வர சொல்லிருங்க. அருமை அருமடா. ஆமா, நல்லா இருக்கும். நான் 9 கம்பளம் 18 தொட்டியத்தில் பிறந்தேன். எனக்காக தேவராட்டங்கள் ஆடி சேர்வையாட்டங்கள் ஆடி மாலை கும்பிட்டு என்னை மகிழ வைப்பார்கள் நாயக்கர் வம்சத்தார்கள். என்ன நினைத்து யார் ஒருவருக்கு என்ன வாக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கு உடனே பழிக்க நாயக்கர் வம்சத்திற்கு நான் தருகிறேன் வாக்கு. தாயே, அத்துணை பேர்களுக்கும் வாக்கும் மரம் கொடுத்து விட்டீர்கள். தாங்களுடைய அண்ணனாகிய இந்த வீரபாகு சாம்பு வந்திருக்கு நல்லதொரு வாக்கும் மரமும் கொடுத்தள்ள வேண்டும் தாயே. வீரபாகு சாம்புகனே, அனைவருக்கும் வாக்களித்தேன், வரமளித்தேன்.
எனக்கென்று யாரிடம் எதையும் நான் கேட்கவில்லை. ஆனால் உரிமையோடு உன்னிடம் என்ன கேட்கப் போகிறேன் தெரியுமா? என்னை அழகாக அலங்கரித்து ரதத்தில் வைத்து ஊர்வலம் வந்து கடைசி நேரத்தில் நான் உன்னோடு வந்துவிட்டேன் என்ற ஒரு காரணத்தில் எனக்காக அணிவிக்கப்பட்ட ஆடை ஆபரணம் எல்லாம் கலட்டிவிட்டு என்னை பிறந்த குணத்தோடு வைத்து விடுவார்கள். அந்த நேரத்தில் நீ எனக்கு பிறந்தெடுத்து கோடியாக என் மீது ஆடை எடுத்து வந்து நீதான் போற்ற வேண்டும் மகனே. தாயே, பிள்ளையாக உங்களை நான் பாவித்து வந்திருக்கிறேன். தாயே, நீங்கள் தெய்வமாக இருக்கின்ற பொழுது உங்களை அலங்கரித்து ரதத்திலே வைத்து ஊரெல்லாம் பவனி வந்து கடைசியில் பூஞ்சோலையில் வைத்து உங்களுடைய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு கங்கையில் ஓடுகின்ற பொழுது இந்த வீரமாக சாம்பானுடைய வீரபாகு சாம்புகனே, இந்த ஊர் செழித்து உற்ற மழை பெய்து இவ்வூர் மக்கள் எல்லாம் நோயினுடையின்றி வாழ வேண்டும், வளர வேண்டும். மங்களம் அருள்வாய்